ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சின்ன விளாக் தான் பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு சீர் கொடுக்கறதுக்காக அம்மா, அப்புறம் ஷெரின்ஸ் கிச்சன், அவங்களுக்கு தெரியும், ஷர்மிளா அக்கா எல்லாரும் வந்திருந்தாங்க. என்னடா தீபாவளி முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆச்சு, இப்போ கொடுக்க வந்திருக்காங்களேன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். என் வீட்டுக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நாங்கள் வேறு ஊருக்கு வந்துட்டோம். தீபாவளிக்கு முன்னாடி தான் நாங்கள் வீடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது, ஒரு 10 days முன்னாடி. அங்கே திங்ஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு இங்கே செட் பண்ணி அந்த ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கும் தீபாவளிக்கு சீர் எதுவும் செய்யவும் முடியல. கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா எல்லாரும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு செட்டில் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் தீபாவளி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் பலகாரம்லாம் செஞ்சு கொண்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்தாங்க. ஒரு தட்டில் பழம் வைக்கணுமா? எல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கணும். ஸ்வீட்டு காரம் மிச்சர்லாம் தனித்தனி தட்டுங்களா? 9 தட்டு வரணும் நம்ம கணக்கு. 9 தட்டு நம்ம எங்கே போவோம்? 9 தட்டுக்கு 1 2 3 ரேட் வாங்கிட்டீங்களா தட்டுங்களா? முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா அம்மா, ஷர்மிளா அக்கா எல்லோரும் வந்துட்டாங்க. ஒன்றா தான் வந்தாங்க, 2 ஃபேமிலியும். வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் நல்ல நேரம்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. கொண்டு வந்த பலகாரம் எல்லாமே தட்டில். அம்மா ஒரு சிலர் பலகாரம்லாம் செஞ்சுட்டாங்க, ஒரு சிலர் செய்ய முடியலன்றதுனால கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. டைம் பத்தலைங்க, அதுதான் உண்மை. முறுக்கு, தட்டை, மைசூர் பாக்கு அம்மா பண்ணாங்க. அப்புறம் கம்பு வடை எங்கள் ஊர் பக்கம்லாம் அது கொடுக்குற பழக்கம் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கம்பு வடை, அதனால் அம்மா அது மெயினாக செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. மீதி மிக்சர், அதுக்கப்புறம் ஜிலேபி, ஜாங்கிரி சொல்லுவோம் நாங்கள், ஜாங்கிரி. அதிரசம் செய்ய முடியல, அரிசியெல்லாம் அரைச்சி வச்சாங்க, ஆனால் டைம் இல்லைன்றதுனால கடையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஷர்மிளாக்கா வாங்கிட்டு வந்தாங்க அதிரசம், அதே தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் பழம் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் தட்டில் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் நான் எங்கடா காணோம் நீங்கள் தேடலாம். நான் ரெடியாக போயிட்டேன். சாரியெல்லாம் கட்டிட்டு வரணும் இல்லையா சீர் வாங்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அப்படின்னு ரெடியாக போயிட்டேன். கூடவே கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான மாதிரி ஒரு பாத்திரம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் சீர் கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்ககிட்ட என்னெல்லாம் பாத்திரம் இல்லையோ அது மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்களா, அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. துணி, பேண்ட், ஷர்ட்டு, புடவை நம்ம எப்பவுமே வைக்கிற மாதிரி பூ, வெத்தலை பாக்கு, மஞ்சள் வச்சு ஒரு தட்டு முறுக்கு, ஒரு தட்டு முறுக்கு, மிக்சர் ஒரு தட்டு, தட்டு வடை ஒரு தட்டு, ஸ்வீட் ஒரு தட்டு. ஸ்வீட்டில் 2 ஸ்வீட். என்ன ஸ்வீட்மா? மைசூர் பாக்கு நான் பண்ணது, ஜாங்கிரி கடையில் வாங்கினது, அதிரசம், கம்பு வடை, பேரிச்சைம்பழம், ஃபைனலாக பழங்கள். மொத்த சீருது. ஒரு அண்டா, ஒரு குண்டா, தூக்குவாளி 1, சாப்பாடு, ஒரு குளிப்புணர். அதாவது மலரம்மா சமையல் தீபாவளி சீர் வரிசை இவ்வளோதான். பார்த்துக்கோங்க, வேலை முடிஞ்சது. இது கட் பண்ணாமல் அப்படியே இருங்க. பேசலாமா? என்னமா எங்களால முடிஞ்சிருப்பா. நாங்க ஒரு 62 கிலோ கொடுத்துருப்போம். அப்புறம் நீங்க வீடியோ நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் இங்க சம்பந்தி வீட்டுல போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சம்பந்திக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு. இப்ப நாங்க அங்கதான் போறோம். அங்கேயே கொடுத்துருக்கோமா, கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடுத்துட்டு இப்ப நாங்க எனக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே இருந்ததுனால அம்மா வீட்டு பக்கத்துல இதெல்லாம் அப்ப எனக்கு நிஜமா ஞாபகம் என்ன பண்ணாங்கன்னே மறந்துட்டேன். தெரியும். இப்பதான் மேரேஜ் ஆயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஆமா நமக்கே ஒரு புதுசா இருக்கு. அங்கேயே இருந்ததுனால எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் நன்றி. இப்போ எல்லாரும் எங்க போறோம்? எல்லாரும் எங்க அத்தை மாமா வீட்டுக்கு போறோம். காட்டுக்கு போயிட்டு எங்க மாமா உடம்பு சரியில்லை, அதனால சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். போயிட்டு பார்த்துட்டு அங்க எல்லாம் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்றோம். ஓகே. அத்தை மாமாவை பார்க்கறதுக்கு இங்கே காட்டுக்கு வீட்டுக்கு வந்தோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து நல்லா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே இளநியெல்லாம் குடிக்கலான்னு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆள் ஒருத்தர் இருக்கிறார் எங்கள் வீட்டுக்கு, புது வரவு, குட்டி ஜாங்கோ. இவர் எப்படி வந்தார், என்ன கதை, ஸ்டோரி எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம். விளாக் சேனலில் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு, அதை நீங்கள் பாருங்கள். இப்போ அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே
எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இளநீ குடிக்கலான்னு போயிருந்தோம். காட்டுக்கு அங்கே கிணத்துக்கிட்ட போயிருந்தோம். காற்று வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. யாருக்கும் மனசே வரல, அப்படியே அங்கேயே கொஞ்ச நேரம் செட்டில் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இளநியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டு இருந்தார். அவர் அங்கே வந்தாலே இளநீ வெட்டுற வேலை தான் அவருக்கு மேக்ஸிமம் இருக்குமே. இளநியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு இங்கே வந்ததுக்கப்புறமா மதியம் சமைக்க ஆரம்பித்து எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு மதியம் நல்லா திருப்தியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு நாள் தான் இருந்த மாதிரி இருந்தது. முன்னாடி நாள் ஈவினிங் வந்திருந்தாங்க, இன்றைக்கி ஈவினிங் கிளம்பிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.